உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அங்க பாரு, அங்க பாரு. வாவ். எதுக்கு தூக்கிட்டே வர? இந்தா என்னது இது? காப்பி. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? காப்பி கொண்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? உன் அத்தை மாதிரி புடவை கட்டிட்டு வர சொன்னேன். புடவை கட்டினா போதுமா? நட உட பாவனெல்லாம் எல்லாம் தர்மலிங்க மாதிரி தானே இருக்குது. லட்சுமி அம்மா மாதிரி இருக்கணும். யா வாயா, திரும்பி வன்மார் வாயா. ஒரு மாதிரியா இருக்கியா? யோ மாப்பிள, ஊர்க்காரங்க பார்த்தாங்கன்னா தப்பாயிடுவியா? அதான் கதை சாத்து தானே இருக்குது. திரும்பியும் போ, நளினமா நடந்து வா. இந்தாரு, நான் பந்தயத்துல தோத்து இருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ பண்ணிருப்பல. சும்மா ஏய் வேண்டாமியா. போயா, வன்மோர்னா வன்மோர். டைரக்டர் சொன்னா கேட்கணும். போ. டேன். சட்டை மேல மடக்கு. என்ன உங்க அப்பா எடு. அப்படிதான். ஐயோ, தலாங்கு தக்கச்சும் தனி கணக்கச்சும். தலாங்கு தக்கச்சும் தனி கணக்கச்சும். தலாங்கு தக்கச்சும் தனி கணக்கச்சும். பாத்தியா பாரு. தலாங்கு தக்கச்சும் தனி கணக்கச்சும். ஐயோ. தலாங்கு தக்கச்சும். இந்தாங்க இந்தாங்க மாப்பிள காப்பி. என்ன பாட்டி இது? ஆண்டாளு என்ன சினுங்கிற? அத்தை காப்பி. என்னடா இந்த கோலம், இத பாக்கும்போது எனக்கே வெக்கமா இருக்குடா. போட மாமோய், இந்த புடவை அத்தையை விட உங்களுக்கு தான் நல்லா இருக்குது. டேய், அது என் அப்பா. இல்ல அம்மா. ஐயோ, அப்பாவை கிண்டல் பண்ணாதடா. இதுக்குதான் வாயை தூக்கி வடை சட்டியில வைக்க கூடாதுன்னு சொல்றது. அப்புறம் சுடுதே எரியுதேன்னு சொன்னா எரியத்தான் செய்யும். ஏற்கனவே வடை சட்டியில சுட்ட வாய் மாதிரி தானே இருக்குது. பாட்டி போதும், ரொம்ப பண்ணாத. பா, நீ ஒழுங்கா போ போ. ஏய், என்ன டான்ஸ்? இருங்கப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. டான்ஸ். பாத்தியா பேராண்டி, என்னதான் இருந்தாலும் அவ அப்பனை விட்டு கொடுக்கறாள பாத்தியா? அது ஒண்ணு இல்ல, அவளுக்கு அவங்க அப்பனை பாக்குறதுக்கு சைக்கிள். அதான். ஏண்டி கரெக்ட் தாண்டி. பாரதி கால் பண்றா. ஏய் சொல்லுடி, வீட்ல தாண்டி இருக்கேன். ஏய் அதுல ஏன் கேட்டுட்டு இருக்கே? வா. என்னடி என்னாச்சு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதான் வரட்டுமான்னு கேட்டா. டேய் தர்மலிங்கம், என்ன உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையாடா? ஏய், அந்த அழகர் பையகட்டையும் ஆதிகட்டையும் தோத்துக்கிட்டே இருக்க நீ. ஏலே, இவன் என்னமோ வெறும் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கே கலெக்டருக்கு பாஸ் பண்ண மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்க. ஏடா இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையாடா? அவங்க கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு வேற காரணமே கிடைக்கல. நீ எல்லாம் ஒரு ஆளாடா. இந்த
ஆதியை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி இந்த அழகர் பையில கப்பு சிப்புன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி உட்கார வையா. இல்லைன்னா இவன் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். இல்லை, அந்த ஆதியாவது நேரடியாக மோதிக்கிட்டு இருக்கான்டா. ஆனா அந்த அழகரு சிரிச்சு சிரிச்சே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல இவன் கணக்கை முடிக்க பாரு. ஏண்டா அழகரு, என்னையா நீ புடவையை கட்ட வச்சு அசிங்கப்படுத்துற? இதுக்காகவே உன்னை ஏதாவது பண்ணணுமேடா. பண்ற, கூடிய சீக்கிரமே பண்ற. ஏய், அப்ப நீ இது நைட் ஆதி கிட்ட சொல்லலையா? இல்லடி. லூஸ் ஆடி நீ. ஆதி கிட்ட தானே இதை முதல்ல சொல்லணும். மனுஷன் எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு உனக்கு தெரியாதா? இல்லடி, நாம நினைச்ச மாதிரி தமிழ் இதை சாதாரணமா எடுத்துக்கல. நைட் அவ என்ன பண்ணா தெரியுமா? தமிழ், ஏய், என்னடி பண்ற? எனக்கு தம்பியா வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு ஆதி அப்பா தான் வேணும். ஏய், இந்த விஷயத்துக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஏய், இத்தனை நாளா ஆதி அவளையே பாத்துட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் கிடைக்காம போயிடுமோன்னு அவ மேபி பயந்துருக்கலாம் இல்லடி? நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலையிலயும் நடந்த இதையும் மறக்க முடியாம ஆதி கிட்ட வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஆதியும் என்கிட்ட நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏய், அவளுக்கு நீ கர்ப்பமா இருக்கேன்னு இன்னும் தெரியாதுல்ல? மேபி அதனால அவர் அப்படி சொல்லிருக்கலாம். நீ முதல்ல அவர்கிட்ட கன்சீவா இருக்கேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவரே தமிழ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுவாரு. இல்லடி, எனக்கு என்னமோ தமிழுக்கும் அவருக்கும் நடுவுல இந்த குழந்தையால பிரச்சனை வருமோன்னு தோணுது. ஏய், அரஞ்சன்னு வச்சுக்கோயேன். என்னடி பேசுற? இன்னும் உலகத்தையே பார்க்காத குழந்தைய பத்தி அதுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு அந்த குறி சொல்ற அம்மா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? என்னால ஆதிக்கு ஒரு இழப்பு வரப்போகுது, அதனால எனக்கும் ஆதிக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரிவு வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல. அது ஒருவேளை இந்த குழந்தையாவோ இல்ல இந்த குழந்தைனாலயா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஏய், என்னடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் வயித்துல இருக்கிறது உனக்கும் ஆதிக்கும் உண்டான குழந்தைடி. அந்த குழந்தை எப்படி உங்க 2 பேரையும் பிரிக்கும்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதாண்டி தோணுது. இப்ப என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. என் அப்பாவுக்கு வந்து அந்த ஜோசியக்காரமா கண்டு இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு. ஏன் என் அப்பாவை பாக்கலையா நீ? இப்படி மாறி இருக்காரு. அவங்க சொன்னதுல எதுவுமே நடக்கலடி. அந்தமா காசுக்காக ஏதோ சொல்லிட்டு போயிருக்குடி. அதையோ இதையோ சம்பந்தப்படுத்தி பார்த்து மனசை ரொம்ப போட்டு குழப்பிக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.